பாப்பாவுக்கு ஒரு வடை கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்கா பாருங்க. டாட்டா. அவளுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வடை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்ருப்பா. சொல்லும் தங்கம், அவளுக்கு பிடிக்கும். என்னைய மாதிரி வடை ஃபேனாக ஆகிட்டா. அம்மாவுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்கும் அவளுக்கும். இந்த வந்துட்டா பாருங்க எடுக்கிறா அப்படின்னு. சிரிப்பு பாரு என் பொண்ணுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் நேற்று ஃபோன் பண்ணாப்புல. தங்கல் வேலையில் போயிருக்காரம்மா, தங்கல் வேலையில் இருக்கார். அங்கேருந்து ஃபோன் பண்ணார். உங்கள் வீட்டு வாடகை கேட்டாங்களா அப்படின்னு ஒரு கேட்டார். இல்லையே, அப்படிலாம் யாரும் கேட்கலையே. கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உனக்கு ஜிபேல அனுப்பி விட்றேன் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, நீ தானே அடிக்கடி நீ வீட்டை விட்டு போக சொல்கிறல்ல, அப்போ நீயே கொடு, நான் எதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், நான் தான் இந்த காசை சேமித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு நினப்பில் சரி கொடு அப்படின்னு விட்டுட்டேன். கொடுக்குறேன்ருக்கான். அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அவனுக்குதான். அவர் இவருன்னு என்னையே மரியாதை இல்லாமல் பேசுகிறான். கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறவன் தான் நல்ல மனுஷன். இவெல்லாம் ஒரு மனுஷன். இன்னும் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கேவலமாக என்னை திட்டுறான். இவனெல்லாம் ஒரு பொண்ணு தான் பெற்றாலான்னு எனக்கும் தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்படி தான் போகுது எங்கள் லைஃப். எது நடக்குதோ அது நன்மைக்கே, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் வர்ஷா பாப்பாவும் பாய் சொல்லிக்கிறலாமா. பாய் சொல்லிடு, பாய் சொல்லு. இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சரி சொல்லிக்கிட்டு இருக்காளேன்னு காமிச்சேன். என்ன பாருங்க, பாயாமா உங்களுக்குலாம். வர்ஷாவோட ஃபேன்ஸ்லாம் ஒரு லைக் பண்ணிடுங்க. எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன்.